எடப்பாடி சரபங்க ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு எடப்பாடி நகர அதிமுக சார்பில் 100க்கும் மேற்பட்டோருக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. எடப்பாடி சரபங்க ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுமார் 30க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து உள்ளதால் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் முகங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே உள்ள சரபங்க ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு காப்புதூர் பகுதியில் உள்ள சுமார் 30க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து உள்ளதால் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர். மேலும் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகளை மீட்டு அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். அதனைத் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட எடப்பாடி அரசு மருத்துவமனை பின்புறம் உள்ள இடங்களை எடப்பாடி நகர அதிமுக சார்பில் நகர கழக செயலாளர் ஏ.எம். முருகன், முன்னாள் நகரமன்ற தலைவர் கதிரேசன், நைனாம்பட்டி 9வது வார்டு செயலாளர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உணவு வழங்கி பொதுமக்களிடம் அத்தியாவசிய தேவை குறித்து கேட்டறிந்தார். எடப்பாடி செய்திகளுக்காக சிவானந்தம். Gracias.